ஸ்னேகா மேடம் பா பார்த்தேன். நான் அவங்க கூட பேசினேன். ஆனால் அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னாங்க. த்ரிஷா மேடம் அதுதான் சொன்னாங்க. ஆன்லைனில் ஆர்டர், ஏன்னா அவங்களாம் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல, அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன். கிரேவி வந்து எல்லா கிரேவியும் நல்லா வைப்பேன். ஏன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் தேறி இருக்கேன் அஞ்சப்பர் வந்துன்னா, அஞ்சப்பரோட மருமகளாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேடம், நீங்கள் தானே ஓனரு, நான் குண்டட காரணமே உங்கள் ரெஸ்டாரண்ட்டு தான் மேடம். நான் சின்ன வயசுலேருந்து லஞ்ச் வந்து மத்தியானம் ஆனால் நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவேன். எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஓடுன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் நினைக்கலாம் அஞ்சப்பர்னு வந்து இந்த காலத்தில் இல்லைல்ல, அப்போலேருந்து இருக்குது. ஊர் பக்கத்தில் உள்ளவங்க தான் எல்லாமே, கிராமத்து ஆளுங்க. அங்கேருந்து வந்தவங்கனால நம்மளை பற்றி தெரியும் எல்லாமே. நான் அண்ணன் அக்கான்னு தான் பேசி சொல்லுவாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. இப்போ வந்துட்டு செட்டிநாடு சமையல் அப்படின்னு பார்த்தோம்னாலே முதல் வரிசையில மனமும் சுவையுமா சேர்ந்து வந்து நிற்கிறது அஞ்சப்பர் தான். இன்னைக்கு நம்ம கூட ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அஞ்சப்பர் இந்தா கந்தசாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா அவங்கள பார்க்கும் பொழுதே ஓகே ஃபைன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கணும்னு வந்திருப்போம்ல, அது எல்லாமே வந்துருச்சு. நீ ஜாலியா பேசு அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல தான் இருக்கு. ஓகே, வந்தோடனே பார்த்தோம் எப்படி வந்து அஞ்சப்பர் வந்து உருவாச்சு. நிறைய பேருக்கு தெரியும், அவுட்லெட்ஸ் நிறைய இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா எப்படி உருவாச்சு உங்க வாயால சொல்லுங்க. எப்படி? நான் இல்லை, அப்ப இது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து என்னோட ஃபாதர் இல்ல அவங்க உருவாக்குன பிராண்டு, அவங்களோட பிராண்டு. ஓகே, அவங்க தான் எல்லாமே காரணம். இந்த அஞ்சப்பர்னு வெளியில தெரியுதுன்னா அதுக்கு காரணம் அவரோட நேம். இதான் அஞ்சப்பருங்கிறது அவரோட நேம். அதே நேம்ல அவர் வந்து ஒரு பிராண்டை உருவாக்கி வச்சிருக்காரு, என்னோட ஃபாதர் இல்லா. அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ நிறைய பிரான்சைசிலாம் இருக்கு, எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்கீங்க. அந்த இடங்கள்ல மசாலா வந்துட்டு இங்க இருந்து அரைச்சு அனுப்புறது உண்டா, இல்ல அங்கங்க வந்துட்டு யூனிக்கான ஃபுட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இன்னும் நம்ம வந்து சென்ட்ரல் கிச்சன் வச்சிருக்கோம். ஓகே, அங்கேருந்து எல்லா மாஸ்டர்ஸ் எல்லாருமே ட்ரெயின் ஆகி ஒரு ஒரு ஊர்லேயும் நம்ம ஆரம்பிக்கிறப்ப ஒரு 20% வந்து கிச்சன் உள்ளார இருப்பாங்க. புதுசாக ட்ரெயின் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். ஆரம்பத்தில் உள்ள மாஸ்டர்ஸ் வந்து ஐயா கிட்ட கற்றுக்கிட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. அவங்க வந்து வழியாக அப்படியே வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து புதுசாக வர மாஸ்டர்ஸ்க்கு அவங்க நம்மளோட ரெசிபி எல்லாமே வந்து அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஊருக்கு நம்ம ஆமாம் மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த ஊரில், இங்கே எல்லாமே சொல்லி கொடுத்து தான் நம்ம அனுப்புகிறோம். வெளிநாடாக இருந்தாலும் வெளி ஊராக இருந்தாலும் அதுதான் நம்மளோட கண்டிஷனு. நம்ம ஏன்னா அந்த மனம் அஞ்சப்பர் உள்ள நுழைஞ்சிட்டிங்களாவே அப்போ வந்து களை கட்டுது பாரு அஞ்சப்பர். இதுதான் ஒரு அஞ்சப்பரோட பெருமையாக இருக்கும். உள்ளர நுழையிலே சொல்லுவாங்க, அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளை இழுக்குது. பிரியாணியாக இருக்கட்டும், ஒரு ஒரு டிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளை இழுக்கிறாப்புல கமகமன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிச்சன்லேருந்து சமைக்கிற வாடை வரும்ல, அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க சமைக்கிறது உண்டா மேம் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாமே? எனக்கு வந்து ஆரம்பத்தில் அவ்வளோ தெரியாது. இப்போ வந்து எல்லாமே நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் வெஜிடேரியனில் அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஆயில் கம்மி பண்ணு வந்தோடனே நம்ம 11:30க்கு நம்மளோட டிஷ்ஷஸ் ஃபுல்லாக சென்ட்ரல் கிச்சன்லேருந்து இங்கே கிச்சன் அந்தந்த ஒரு 25 அவுட்லெட் இருக்குங்க. அந்தந்த கிச்சன்லேருந்து எல்லா கிச்சனுக்கும் போயிடும். நம்ம வேன் வச்சு எடுத்துக்கொண்டே கொடுத்துருவோம். அப்போ எப்படின்னா நான் போனோடனே மேனேஜர் அங்கேயே டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அங்கே ஒரு மேனேஜர் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க, ஜிஎம், அதுக்கப்புறம் சாரு எல்லாருமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கே வரும். இத்தனை வருஷமா அஞ்சப்பர் நடத்துறீங்க அப்படின்னும் பொழுது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வர நபர் வந்து ரொம்ப சந்தோஷமா போகணும், சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிறு நிறையணும் மனசும் நிறையணும் அப்படின்றது ரொம்ப ஒரு குறிக்கோளான ஒரு விஷயமா தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்த ஒரு மெசேஜ்லயே இல்லை உங்களுக்கு நேர்ல வந்து சொன்னதுலேயே ரொம்ப பிடிச்சமான விஷயம் இது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அப்படின்னு? அது வந்து வெளிநாட்டு போனால் கூட இந்த சாப்பாடு எங்களுக்கு கிடைக்குது,
ஒருத்தவங்க வந்து இங்கே காலேஜில் படிச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போயிலேருந்து நம்ம பிராண்டை எப்படியாவது அவங்க வந்து பெரிய ஆளாயிட்டு எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ஊரில் ஒரு வெளிநாடு போய் அவர் செட்டில் ஆகி பெரிய ஆள் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வராரு சென்னைக்கு. வந்துட்டு நம்ம பிராண்ட் வந்து நான் காலேஜில் படிக்கிறப்போலேருந்து இருக்குது, எனக்கு இந்த பிராண்டை நான் வந்து என் ஊரில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் அங்கே கொண்டு போயிருக்காரு வெளிநாட்டில். அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா ஒரு 40 வருஷமாக நம்மளோட ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தானே நம்மளை கேட்குறாங்க. நம்ம உங்கள் பிராண்டை வந்து நாங்கள் வெளிநாட்டில் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தார். அப்போ வந்து என்ன எப்படி நீங்கள் எப்படி உங்களை தெரியும், எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்னா இன்ஸ்டா மூலமாக நான் வந்து மேடத்தை பார்த்தேன். மேடம் வந்து ரெசிபீஸ் எல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க, நிறையா பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட உங்கள் நம்பர் வாங்கி வந்தேன்னு சொல்லி சாரை வந்து கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பிராண்டை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அஞ்சப்பர்ல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன? சாருடைய ஃபேவரட் டிஷ் என்ன? பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சாருக்கு வந்து மசாலாஸு, சிக்கன் செட்டிநாடு மசாலா. ஓகே. எனக்கு வந்து ட்ரை ஐட்டம் மாட்டம் பிடிக்கும், அவங்களுக்கு மசாலா மாட்டம் பிடிக்கும். ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். நீங்க இதுல எனக்கு வந்து சிக்கன் லாலிபாப், ஃப்ரைடு சிக்கன் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஓகே. நீங்க வந்து இப்போ மெனு அப்படின்னும் பொழுது நான் இதுல வந்து செமையா சமைப்பேன், என்ன வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னா என்ன மெனு வந்து நீங்க நல்லா சமைப்பீங்க? கிரேவி வந்து எல்லா கிரேவியும் நல்லா வைப்பேன். ஏன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் தேறி இருக்கேன் அஞ்சப்பருவத்துனா. அஞ்சப்பரோட மருமகளாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கிரேவிஸ் வந்து செட்டிநாடு கிரேவிஸ் ரொம்ப நல்லா வரும், ஃபிஷ் ஃப்ரை நல்லா வரும். அப்புறம் ட்ரை ஐட்டம் வந்து எனக்கு அந்த மசாலா மாட்டம் பண்ணுறோம்ல சிக்கன் எல்லாம் அது ரொம்ப நல்லா பண்ணுவேன். இப்போ உங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல பார்க்கும்பொழுது தெரியும், நிறைய செலிபிரிட்டிஸோட போட்டோஸ் போட்டிருப்பீங்க, நிறைய செலிபிரிட்டிஸோட பேசியிருப்பீங்க. இப்போ நான் ஒரு சில பேர் மட்டும் சொல்றேன், அவங்க கூட நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் தேவா அவங்க கூட மீட் பண்ணிருக்கீங்களா? அவரை பார்த்துருக்கேன். அவர் வந்து எப்படின்னா, மேடம் நீங்கள் தானே ஓனரு, நான் குண்டனுக்கு காரணமே உங்கள் ரெஸ்டாரண்ட்டு தான் மேடம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து லஞ்ச் வந்து மத்தியானம் ஆனால் நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவேன், நைட் ஆனாலும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. சிரிச்சிட்டே அப்படியே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பாலாஜின்னு ஒருத்தர் ப்ரொடியூசரு, அவரும் மேடம் நானும் குண்டானுக்கு காரணம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டு தான் மேடம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நான் டெய்லி லஞ்ச் வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவங்க வந்து எப்படின்னா மாசமாக இருக்கப்ப நம்ம நண்டு மசாலா தான் அவங்களுக்கு உயிரா. டெய்லி வந்து நண்டு மசாலா ஆர்டர் பண்ணி சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் மீட் பண்ணி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உன்னை தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. கிருஷ்ணசாமி வாண்டையார் வந்து நம்ம ரீசெண்டாக தஞ்சாவூரில் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ அவரை இன்வைட் பண்ணியிருந்தோம் கெஸ்ட்டாக. இப்போ வந்து சாப்பிட்டு, ஏன்னா அவங்க வீட்டில் வந்து எப்படின்னா வழியாக அவங்க வீட்டில் டெய்லி நான்வெஜ் இருக்குமா. யார் யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான்வெஜ் சாப்பாடு தான் கொடுப்பாராம். நம்ம ரெஸ்டாரண்ட் அங்கே வந்தோன்னா அவருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெருமையாக. ஆர்ஜே பாலாஜி சார் வந்து பார்த்தேன், அவங்களும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் அடையார் பிரான்ச்சுக்கு வந்திருக்கேன் மேடம் அப்படின்னு இருக்காரு. வேல்முருகன் சார், அவர் அப்பப்போ மாலை போட்டுருவார், ஆனாலும் நான் நம்ம மலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் தான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ரோபோ சங்கர் ஃபேமிலி அவங்க வந்து எப்படின்னா எனக்கு என்னோட ஃபேமிலி மாட்டோம். அவங்க எப்போவுமே எனக்கு வர்றதுன்னா கால் பண்ணிடுவாங்க, மேடம் நான் வந்துட்டு இருக்கேன் மேடம் என் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இல்லாதது ரொம்ப ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட பிராண்ட் அம்பாசிடர்னு ரொம்ப சொல்லி எனக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுத்துவார். எந்த ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் மேடம் உங்கள் பிராண்ட் அம்பாசிடர் நான் தான் மேடம் அப்படிம்பாரு. இப்போ அவர் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் எப்போவுமே இங்கே வந்துட்டால் மீன் குழம்பு, நண்டு, அதெல்லாம் பிரியாணி, அவரோட ஃபேவரட் வந்து ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடுவார் நல்லா. அப்புறம் ஃப்ரான் சாப்பிடுவார். இவங்க ஃபேமிலியே ஃப்ரான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, நல்லா சாப்பிடுவார். லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் இங்கே நுங்கம்பாக்கம் அங்கே இருக்கீங்கல்ல, இந்த பிரான்ச்சுக்கு ஒரு 2-3 தடவை வந்திருக்காரு. நான் ஒரு தடவை மீட் பண்ணலான் இருப்பேன், ஆனால் என்னால் முடியாது. அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஏதாவது வேலை இருக்கும், வெளிநாட்டில் இருப்பேன். அப்புறம் அடையார் பிரான்ச்சுக்கு வந்திருக்காரு. ஸ்னேகா மேடம் பார்த்தேன், நான் அவங்க கூட பேசினேன், ஆனால் அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னாங்க. த்ரிஷா மேடம் அதுதான் சொன்னாங்க, ஆன்லைனில் ஆர்டர். ஏன்னா அவங்களாம் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல, அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன்.
ட்ரம்ஸு சிவமணி சார் அப்பப்போ வருவாங்க. அவங்க வந்துட்டாவே என்கிட்ட சொல்லிருவாங்க. அங்கேருந்து வரையிலே கால் பண்ணிருவாங்க. மேடம் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இருக்கேன் மேடம். எனக்கு மீன் அவங்களுக்கு நைட் ஆனா கூட ஃபிஷ் கறி வேணும். ஃபிஷ் கறியும் எனக்கு வந்து ரைஸ் வைக்க சொல்லுங்க மேடம் அப்படின்ருவாங்க. நண்டு மசாலா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நயன்தாரா விக்னேஸ்வர். அவங்க வந்து வெளிநாட்டுல நம்ம ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. ஏன்னா வெளிநாடு போனீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் இல்லாத ஊரே இல்லன்னு சொல்லலாம். ரெஸ்டாரண்ட் இல்லாத ஊரே இல்லன்னு சொல்லலாம். ஒரு ஒரு ஊர்லயும் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம். துபாய் எடுத்துக்கோங்க, சிங்கப்பூர், மலேசியா, யுஎஸ்ல வந்து வந்ததா சொன்னாங்க என்கிட்ட. அறந்தாங்கினிஸ் அவங்க கூட நம்ம தோஹா ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன்னு சொன்னாங்க. ஓகே. அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஈரோடு மகேஷ் சார் அவர் சாப்பிட்ற விட்டுட்டு ஆனால் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஜிபி முத்து சார் எல்லாருமே இருப்பாங்க. அப்புறம் இந்த ரீசெண்டாக அந்த சிங்கிள் பசங்க ஷோல வராங்கல்ல பிளாக்கி, அவர் அப்போ பார்சல் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ கொண்டே கொடுத்துட்டு வர. அரசியல் கூட்டங்களுக்கு வந்து உணவு குடுக்குறது அப்படின்றது, பார்சல் குடுக்குறது ஈஸியான விஷயம் இல்ல. அத எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. வீட்லயும் சரி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு 500 பேருக்கு ஆர்டர்னாலும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது. நான் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ணா அங்கே கிச்சன்லேருந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. என்னண்ணா பண்ணதுக்கு, எப்படி பேக் பண்ணுறது, எத்தனை பேர் வெளியூர்லேருந்து ஆள் கூட்டியா இருந்துருவோம். ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷனாக 500 பேர் 1000 பேர்னா இங்கே உள்ள, ஏன்னா இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் பார்க்க தான் இங்கே ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ நம்ம ஊர்லேருந்து ஆள் கூட்டியாந்து மசாலாலாம் ஊர்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு ஆர்டரும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கல்யாண ஆர்டர் கூட நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம். வேணும்னு கேட்டாங்கன்னா. இது வரைக்கும் எந்த மாதிரியான பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ரீசெண்டாக இப்போ பண்ணிருக்கீங்க? நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஆர்டர் இருக்குது. 30 days முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டாங்க. 1 month முன்னாடி. என்னென்னா எனக்கு பார்ட்டி ஹாலோட உங்களோட உங்களோட ரெசிபி ஃபுல்லாக எனக்கு நல்லா என்னென்ன ரெசிபி இருக்கோ அந்த சிக்கன் மட்டன் எல்லாதும் வந்து எனக்கு புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஐட்டம். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உள்ளவங்கள வச்சு பண்ண முடியாதுல்ல. நம்ம ஊர்ல இருந்து தான் கூட்டிகிட்டு வரணும். ஊரில் வந்து கூட்டிகிட்டு வந்து சர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து மசாலா அரைச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணுறோம். நல்லா இருக்கிறதுனால தான் நம்மளை கேட்குறாங்க. ஒரு ஒரு பார்ட்டி ஆர்டராக இருக்கட்டும். இப்போ கூட ரீசெண்டாக டெல்லியில் போய் பண்ணுறோம் ஒரு பார்ட்டி ஆர்டர். அது வந்து செட்டிநாடு பலகாரம் ஃபுல்லாக. செட்டிநாடில் என்னென்ன கிடைக்கும், குழிப்பணியாரம், அந்த பணியாரம், அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஆப்பம் ஃப்ளேவரோடு வேணும் அந்த டிஷ்ஷஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாம் சிக்கனு, மட்டனு, பிரியாணி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கேருந்து டெல்லிக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் கூட இல்லை நம்மள்ட்ட. ஆனாலும் நம்மளை விரும்பி இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதனால் என்னோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு உங்களோட ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்குமா? கிறிஸ்மஸ்க்கு வந்து 1699 பக்கெட் பிரியாணி, அது கூட ஒரு பிரெட் அல்வா, இது 65 கொடுக்குறோம் ப்ளஸ் டேக்ஸ். ஓகே ஓகே. வேற ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு? ஏன்னா அடுத்தடுத்து எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆமாம், நம்ம ஒரு ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் நம்ம ஆஃபர் போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே. ஏன்னா நம்ம காம்படிஷன் நிறையா இருக்குது செட்டிநாடு ஃபுட்டுக்கு. இப்போ அப்போ வந்து கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டு இல்லை இன்னொரு 2-3 ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீதிக்கு ஒரு 10 ரெஸ்டாரண்ட் வந்துருச்சா. போட்டியாக இருக்காங்க எல்லாருமே. பக்கத்து பில்டிங்லேயே இருக்காங்க. அப்படிங்கையில் இப்போ நம்ம எப்படி அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கும்பொழுது இருந்தாலும் மக்கள் வந்து அஞ்சப்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி இது பண்றீங்க? சில நேரங்களில் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து அது நமக்கு வேற மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்கு. ஒரே நேரத்தில் வந்து அப்படியே கூட்டம் வந்துடும். அப்போ என்னென்னா கஸ்டமர் பேசுகிறது நம்ம முன்னாடியே, நம்ம கேஷ் கவுண்டர்லேயோ இல்லை வெளியில் நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம முன்னாடியே சொல்லுவாங்க. நல்லா கவனிக்க மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உள்ளர எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு இருக்காங்க என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்தோன்னே சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஒரே நேரத்தில் எல்லா கூட்டமும் வந்துருச்சுன்னா நம்ம அவங்கள கவனிக்கிற விதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போகும்ல. அந்த மாதிரி இருக்குது சிலது. ஆனாலும் நம்ம நல்லா அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிவ்யூலே முத வந்து ஒரு ரிவ்யூ வந்திருக்கும். மனசு சங்கோஜமா, மனசு கஷ்டமா வந்திருக்கும். அது வந்து 1 மாசமோ 2 மாசம், ஏன்னா முத ஒரு கஷ்டமான ரிவ்யூ வருதுன்னு போது அவ்வளோ சீக்கிரம்லாம் அதை மறக்க முடியாது. அந்த மாதிரி இது வரைக்கும் மறக்காத ஒரு ரிவ்யூ ஏதாவது இருக்கா? இல்லை, நம்ம எந்த ரிவ்யூ யார் பண்ணாலும் அவங்க இன்ஸ்டா மூலியமோ இல்லை யார் மூலம் கான்டாக்ட் வாங்கிட்டு அவங்கள்ட்டே நம்ம மேனேஜர்ஸ் பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன குறை, என்ன நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரையில் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம அந்த அவங்களோட நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட பேசுகிறோம். ஏன்னா கஸ்டமர் ரிவ்யூ இருக்குது, அதில் அவங்க நம்பர் எழுதிட்டு போவாங்கல்ல, அந்த நம்பரை வச்சு நம்ம பேசுகிறோம்.
நெக்ஸ்ட் டைம் வரையில நீங்கள் இந்த இது நம்ம ஃபுட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க, அடுத்த தடவை வரையில நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. அதனால அஞ்சப்பறனா சரி நம்மள இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லி வர்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரும் இதுவரையும் அவ்வளோ இதுவாக சொன்னதில்ல, ரொம்ப ஹார்டாகவும் பேசினதில்ல. அது சொன்னவங்களுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லா மெசேஜுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எப்பவுமே மங்காத ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு இதுலயுமே வந்துட்டு இதுக்கான வேலை கிடையாது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இப்போ சமீப காலமா நீங்க சொன்ன மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் கால் எடுத்து வைக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்னு நிறைய பேர் வைக்கிறாங்க. அதுல வந்து சில பேர் வந்து இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேக் அடிச்சிடுறாங்க. எந்த காரணங்களுக்காக இருக்கும்? ஏங்க எல்லா ரெஸ்டாரண்ட் ஓடும்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் நினைக்கலாம் அஞ்சப்பறன்னு வந்து இந்த காலத்தில் இல்லைல்ல, அப்போலேருந்து இருக்குது. ஒரு 2, 3 தலைமுறையாக இருக்குன்னு சொல்லலாம். ம், ம். அந்த மாதிரி இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து அந்த ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் இருக்குது, எவ்வளோ வேஸ்டேஜ் போகுது. அப்புறம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ள வேலை பார்க்குறவங்கள நம்ம ஆதரிக்கிறது. இப்போ ஒரு மாஸ்டரை நம்ம எடுத்திருக்கோம்னு சொன்னால் மாஸ்டருக்குள்ள எல்லா இதுவும் நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா தான் அவங்க நல்லா நம்மளை பார்த்துப்பாங்க, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், எல்லாமே இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நான் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் எப்படின்னா வந்தோடனே வந்து நாங்கள் சாப்பிட கஸ்டமருக்கு இது பண்ணுறது சர்வ் பண்ணுறத விட அவங்க தான் ஃபஸ்ட்டு 11:30க்கு வேன் வந்தோடனே அவங்க சாப்பிட்ருவாங்க. உள்ளர வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்க சாப்பிட்டு தான் கஸ்டமருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்க அவங்கள ட்ரீட் பண்ற விதமே அந்த பாண்டிங் வந்து ஆமாம், டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊர் சைடு, நம்ம ஊர் பக்கத்தில் உள்ளவங்க தான் எல்லாமே கிராமத்து ஆளுங்க. அங்கேருந்து வந்தவங்கனால நம்மளை பற்றி தெரியும் எல்லாமே. நான் அண்ணன் அக்கான்னு தான் பேசி சொல்லுவாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சர்வரோ அது என்ன அக்கான்னு கூப்பிடாதன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. ஓகே. அக்கானா அக்கான்னு கூப்பிட்டுக்கோ, அண்ணன் சாரை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண நல்லா வச்சுக்கிறதுனால தான் நான் அவங்க இன்னும் இருக்காங்க. ஆரம்பத்தில் உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட பையன் இருக்காங்க, அவங்க பேரன் கூட வேலை பார்க்குறாருன்னு சொல்லலாம். அந்த அளவு நம்ம அவங்கள பார்த்துக்குறோம். சமைக்கிறவங்கலேருந்து சர்வ் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே அவங்கள நம்ம அன்பாக நடத்துறதுனால தான் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ஃபுட் இருக்கு, இந்த டிஷ் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கு அப்படின்னா என்ன டிஷ்? அஞ்சப்பர் சிக்கன், அஞ்சப்பர் ஸ்பெஷல் மசாலா, ஓ, அஞ்சப்பர் மட்டன் மசாலா, அதெல்லாம் வந்து நம்ம சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் என்னோட ஃபாதர் இன்லா அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஓன் மசாலாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாஃப் குக் அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, செஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு விஷயத்தால வெளில போறாங்க, இல்ல அந்த நேரத்துல வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கா? இருக்கு. நான் அப்போ நம்ம வந்து அப்படி போனாங்கன்னா நம்ம மேனேஜர் வந்து சார் சமைப்பார், மேனேஜரு அந்த மாதிரி செஃப் போயிட்டாங்க ஆமாம், அப்படின்னா அந்த மாதிரி சார் போய் கிச்சனில் வேலை பார்ப்பாங்க. கொரோனா டயத்தில் சார் போய் பிரியாணி எல்லாம் போட்டிருக்காங்களே, ஆளே இல்லை. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க சூப்பர்வைசர் இருப்பாங்கல்ல, அவங்க சமைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நார்த் இண்டியன்ஸு வந்து ஹெல்ப்புக்கு இருப்பாங்க, அவங்க பாதி ரெசிபி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே எல்லாமே ஹெல்ப்புக்கு மாஸ்டர், பெரிய மாஸ்டர் ஹெல்ப்பிங்கே அவங்க தான், அவங்களுக்கு பாதி தெரியும். அதனால் அதை வச்சு நம்ம சமாளிச்சிருவோம். இப்போ நிறைய இடங்கள்ல கூட்டம் அதிகமாகுது அப்படின்னும் பொழுது என்ன நம்ம எவ்வளவு ஸ்டாஃப்ஸ் வச்சிருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த சமயங்கள்ல வந்து சாரே வந்து நிறைய தடவை வந்து சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சார் வந்து நிறையா சர்வ் பண்ணுறதோட மட்டும் இல்லை, டேபிளே துடைப்பாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏன் சார் அவங்க போய் மாமா போய் பண்ணிட்டு இருக்காரு மாமான் தான் கூப்பிடுவீங்களோ, வெளியே வந்துருச்சு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்கள சாப்பிட வைக்கிறதுன்னா அப்போ நம்ம கெஸ்ட்டு மாமாவோட ரிலேஷனு இல்லை அவங்களோட கெஸ்ட் யாராவது வந்திருந்தாங்களா அவங்களுக்கு எல்லா ஐட்டமும் வந்து மாமா சொல்லி வச்சுருவாங்க. எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். என்ன சார் இவ்வளோ ஐட்டம், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கூட அப்படி தான் கவனிப்பாங்க. ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டீங்க, நாங்கள் எப்படி சார் சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா கவனிப்பாங்க எல்லாரையுமே. அதே மாதிரி தான் கஸ்டமரையும் ஒருத்தரையும் விழுந்து விழுந்து உபசரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே ஓனர்னு தெரியும். யார்ப்பா அவர் அப்படின்னு கேட்பாங்கல்ல, கேட்டாங்கன்னா இவர் தான் ஓனர் சார் அப்படிம்பாங்க. ரொம்ப அப்போ தான் சிரிப்பாங்க எல்லாம், இவர் ஓனரா, ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க யார் அவர் அப்படின்னு சொல்லி. நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. சாரை பத்தி இன்னும் நிறைய பேர் வந்து வெளில என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஓகே நல்ல ஒரு இதுல இருக்காரு அப்படிலாம் நினைச்சாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து இறங்கி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க அப்படின்னும் பொழுது நான் நிறைய இடங்களை கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்லும் போது கேட்கும்போது அது ஆச்சரியமா இருக்கு. அண்ட் உங்க வாயில இருந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி மேம், உங்களுக்கும் தேங்க்ஸ் ரொம்ப.